தமிழ் மக்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு பாட்டி சமையல்ல அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த கவுனி அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு ரெசிபி. இப்போ நான் ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது முன்னத்து நாள் நைட்டே நான் 3 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் ஊற வச்சுருந்தேன், கவுனி அரிசி. இப்போது அதை ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் நான் ஊற்றி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில். பாருங்கள், ரொம்ப கொதிக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதில் நான் ஃபுல்லாக ஒரு முழு தேங்காய் துருமி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நிறைய தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கலர் இப்படி இருக்குது அதெல்லாம் எதுவுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ பத்தாது, அவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க நமக்கு ஒரு மனுஷனுக்கு வர எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த கவுனி அரிசி. இப்போ நம்ம இதில் தேங்காய் பூ சேர்த்துட்டோம். இப்போது இது ராஜாக்கள் காலத்தில் சாப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க. இது இரத்த குழாய் அடைப்பு இருக்கிறவங்க, இல்லை இரத்த குழாய் அடைப்பு, அதாவது இந்த ஸ்டென்ட் அந்த மாதிரிலாம் வச்சவங்களாகட்டும், இல்லை ஏதாவது இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்கலேருந்து எல்லாருக்குமே சூப்பரான ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இது சாப்பிட்றப்போ இல்லை கஞ்சியாவோ இல்லை இந்த மாதிரி புலாவ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், தோசை இட்லியாக சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சர்க்கரை போட்டு கரும்பு வெல்லம் போட்டு அந்த மாதிரி சாப்பிடலாம். எப்படி நம்ம ஒயிட் ரைஸ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை நம்ம சாப்பிடலாம். இப்போ நான் இதில் வெல்லம் கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எப்படி ஸ்வீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இது ஒரு பவுல் அளவுக்கு நான் இது சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கூடி நம்ம நெய் அந்த மாதிரி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எலும்பு பிரச்சனையாகட்டும், அஜீரண பிரச்சனையாகட்டும், டெலிவரிக்கு அப்புறமா இருக்கிற ரொம்ப இந்த ஒபிசிட்டி மாதிரியாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே சூப்பரான வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப அருமருந்து இது. அப்புறம் இது மெயினாக இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கவுனி அரிசி சாப்பிட்டா அந்த இரத்த குழாய் அடைப்பெல்லாம் நீங்கிரும். இரத்த குழாய் விரிவடைய செஞ்சு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணுறதுக்கு இது ஒரு உதவுது. அதனால் காஸ்ட்லி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் போய் எவ்வளவோ நம்ம கொட்டி கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் தவிர்க்கிறது, இந்த மாதிரி ஒரு நம்ம இதுக்கு காசு செலவு பண்ணுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். குக்கர் விசில் வர்றப்பவே அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது என்னடா இப்படி கஞ்சி மாதிரி இருக்கே, ரொம்ப குழகுலன்னு இருக்குது, கருப்பாக இருக்குது அப்படின்னால யோசிக்கக்கூடாது. அதில் இருக்கிற மருத்துவ குணங்களை பார்த்தீங்க அப்படின்னா மற்றது எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். இது நீங்கள் முடிஞ்சால் நம்ம ஊரில் எல்லா பக்கம் கிடைக்கிது. இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். நானே இது 1 கிலோ 140 ரூபாய்க்கு வாங்கினேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியில் என்னென்ன ரெசிபிஸ் பண்ண முடியுமோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு 1 கிலோ வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் நல்லா தெரிய வரும். இந்த பாட்டி சமையல் வீடியோவில் என்னோடய பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.